எல்லோருக்கும் ஹாய். எந்தெந்த படம் தமிழ் சினிமாவில் தேசிய விருது வாங்கியிருக்குன்னு சில பல படங்களோட லிஸ்ட்டை பார்ட் 1ல் பார்த்தோம். அதோட கண்டினியூவை இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். 1991 வெளிவந்த மணிரத்னம் இயக்கிய அஞ்சலி படம் தேசிய விருது வாங்குச்சு. 1992 வெளிவந்த பாலு மகேந்திர இயக்கத்தில் வண்ண வண்ண பூக்கள் தேசிய விருது வாங்குச்சு. 1993 வெளிவந்த பரதன் இயக்கத்தில் வந்த தேவர் மகன் தேசிய விருது வாங்குச்சு. 1994 வெளிவந்த சந்தான பாரதி இயக்கத்தில் வந்த மகாநதி தேசிய விருது வாங்குச்சு. 1995 வெளிவந்த KL மாதவன் இயக்கிய நம்மவர் படம் தேசிய விருது வாங்குச்சு. 1996 வெளிவந்த பாரதிராஜ் இயக்கத்தில் வந்த அந்திமாந்தரை தேசிய விருது வாங்குச்சு. 1997 வெளிவந்த அகத்தியன் இயக்கத்தில் வந்த காதல் கோட்டை தேசிய விருது வாங்குச்சு. 1998 வெளிவந்த சந்தோஷ் சிவன் இயக்கத்தில் வந்த த டெரரிஸ்ட் தேசிய விருது வாங்குச்சு. 1999 வெளிவந்த பார்த்திபன் இயக்கத்தில் வந்த ஹவுஸ்ஃபுல் தேசிய விருது வாங்குச்சு. 2000 வெளிவந்த பாலா இயக்கத்தில் சேது தேசிய விருது வாங்குச்சு. 2001 வெளிவந்த ஞான குணசேகரன் இயக்கத்தில் வெளிவந்த பாரதி படம் தேசிய விருது வாங்குச்சு. 2002 வெளிவந்த லெடின் இயக்கத்தில் வந்த ஊருக்கு 100 பேர் படம் தேசிய விருது வாங்குச்சு. 2003 வெளிவந்த மணிரத்னம் இயக்கத்தில் வந்த கன்னத்தில் முத்தமிட்டால் தேசிய விருது வாங்குச்சு. 2004 வெளிவந்த SP ஜனநாதன் இயக்கத்தில் வந்த இயற்கை படம் தேசிய விருது வாங்குச்சு. 2005 வெளிவந்த சந்தோஷ் சிவன் இயக்கத்தில் வந்த நவரசா தேசிய விருது வாங்குச்சு. 2006 வெளிவந்த TV சந்திரன் இயக்கத்தில் வந்த ஆடும் கூத்து தேசிய விருது வாங்குச்சு. 2007 வெளிவந்த வசந்தபாலன் இயக்கத்தில் வந்த வெயில் படம் தேசிய விருது வாங்குச்சு. 2008 வெளிவந்த ஞான ராஜசேகரன் இயக்கத்தில் வந்த பெரியார் தேசிய விருது வாங்குச்சு. 2009 வெளிவந்த கௌதமணன் இயக்கத்தில் வந்த வாரணமாயிரம் தேசிய விருது வாங்குச்சு. 2010 வெளிவந்த பாண்டியராஜன் இயக்கத்தில் வந்த பசங்க தேசிய விருது வாங்குச்சு. 2011 வெளிவந்த சீடு ராமசாமி இயக்கத்தில் வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று தேசிய விருது வாங்குச்சு. 2012 வெளிவந்த சர்க்குணம் இயக்கத்தில் வந்த வாகேசுடவா தேசிய விருது வாங்குச்சு. 2013 வெளிவந்த பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வந்த வழக்கெண் 18/9 தேசிய விருது வாங்குச்சு. 2014 வெளிவந்த பிரம்மா இயக்கத்தில் வெளிவந்த குற்றம் கடிதல் தேசிய விருது வாங்குச்சு. 2015 வெளிவந்த வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த விசாரணை தேசிய விருது வாங்குச்சு. 2016 வெளிவந்த ராஜமுருகன் இயக்கத்தில் வந்த ஜோக்கர் தேசிய விருது வாங்குச்சு. 2017 வெளிவந்த செலியன் இயக்கத்தில் வந்த டூலட் தேசிய விருது வாங்குச்சு. 2018 வெளிவந்த பிரியா கிருஷ்ணசாமி இயக்கத்தில் வந்த பாரம் தேசிய விருது வாங்குச்சு. 2019 வெளிவந்த வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த அசுரன் தேசிய விருது வாங்குச்சு. 2020 வெளிவந்த வசந்த் இயக்கத்தில் வந்த சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் தேசிய விருது வாங்குச்சு. 2021 வெளிவந்த கடைசி விவசாய படம் தேசிய விருது வாங்குச்சு. 2022 சூரிய ரிப்போர்ட்டர் படம் தேசிய விருது வாங்குச்சு. இந்த தமிழ் படங்கள்லாம் தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவை பெருமையோட வச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் தமிழ் சினிமா நல்ல கதைகளை உருவாக்கும், இன்னும் நிறைய நேஷனல் அவார்டை அள்ளும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.